कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रहृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. நம்ம 5 தசகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம் நாராயணியத்தில். இப்போ 6வது தசகமான விராட் புருஷனின் உலக வடிவம் அப்படின்ற தசகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சஷ்ட தசகம் அப்படின்னு இது பெயரிடப்பட்டிருக்கு. இதில் விராட் புருஷனுடைய வடிவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏவம் சதுர்தச ஜகன்மயதாம் கதஸ்ய பாதாளமீச தவ பாததலம் வதந்தி பாதோத்வதேசமபிதேவ ரசாதலம் தே குல்பத்வயம் கலு மஹதலம் அத்புதாத்மன். ஈஸ்வரா, 14 புவன வடிவமான உம்முடைய உள்ளங்கால்கள் தான் பாதாளம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சுவாமியோட ஒவ்வொரு இருப்பும் இந்த 7 உறுப்பும் இந்த 17 லோகம் அப்படின்றத விளக்க போகிறது இந்த தசகம் பூரா. இப்போ விராட் புருஷன்றது சுவாமியினுடைய பிரம்மாண்ட ரூபத்தை தான் நம்ம விளக்க போகிறோம் இந்த விராட் புருஷத்தில். அப்போ எது பாதாள லோகமாக இருக்குன்னா உம்முடைய உள்ளங்கால்கள், அதாவது இந்த அடிக்கால்கள் தான் பாதாள லோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பட்டர். தேவா, திருவடியினுடைய மேல் பாகம்தான் ரசாதளமாக இருக்குது. அற்புத வடிவானவரே, பாதோத்வ தேசம் அபிதேவ ரசாதளம் தே குல்பத்வயம் கழு மகாதளம் அத்புதாத்மன். அப்பா, அற்புத வடிவானவரே, உம்முடைய கணுக்கால்கள் தான் மகாதளம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார் பட்டர் இந்த ஸ்லோகத்தில். ஜங்கே தலாதளமதோ சுதலம் சஜானோ கிஞ்சோருபாகயுகலம் விதலாதலே த்வே ஷோணீதளம் ஜகணமம்பரம் அங்கனாபேர் வக்ஷஸ்ச சக்கரநிலையஸ்தவ சக்கரபாணியே, உம்முடைய முழந்தாள்கள் தான் தலாதளமாக இருக்குது. உம்முடைய மடிப்பு ஸ்தலமாக இருக்குது, அதாவது சுதலமாக இருக்குது. துடையின் கீழ்மேல் பாகங்கள் விதள லோகமாக இருக்குது. அதலம் 2 உம்முடைய நாபியும் ஆகாயமாக இருக்குது. உம்முடைய மார்பு இந்திரலோகமான ஸ்வர்க்கமாக இருக்குது அப்படிங்கிறார். சுதலம், விதலம், அதலம், அதுக்கு மேலே தான் இந்திரலோகம். இப்படி நம்மளுக்கு கீழே பாதாள லோகம், நம்மளுக்கு மேலே சுதலம், விதலம், அதுக்கு மேலே ஆகாயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒவ்வொரு இடத்துல இந்த தலாதளம் முழந்தாள்களாகவும், இந்த மடிப்பு சுதல லோகமாகவும், தொடையின் கீழ்மேல் பாகங்கள் விதல லோகமாகவும், அத்தலம் 2 நாபியும் ஆகாயமாகவும், மார்பு இந்திரலோக ஸ்வர்கமாகவும் இருக்குது சுவாமி அப்படின்னு அவருடைய விராட் புருஷத்தை வர்ணிக்கிறார் பட்டத்ரி. கிரீவா மஹஸ்தவ முகம் ச ஜனஸ்தபஸ்து பாலம் சிரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்யம் ஏவம் ஜகன்மயதனோ ஜகதாஸ்ரிதைரபி அன்யைர்நிபத்தவபுஷே பகவன் நமஸ்தே. அப்பா, உம்முடைய கழுத்து தான் மகர் லோகமாக இருக்குது. உம்முடைய முகம் ஜனலோகமாக இருக்குது. உம்முடைய நெற்றி தப்போலோகமாக இருக்குது. கிரீவம்னா கழுத்து, உம்முடைய முகம் ஜனலோகம், நெற்றி தபலோகம், பாலம் சிரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்தியம். உம்முடைய விஸ்வரூபியான உம்முடைய தலை தான் சத்தியலோகமாக இருக்குது. இந்த விதம் 14 லோகத்தையும் உம்முடைய சரீரமாக உடைய பகவானே, உலகத்தில் மற்ற எல்லா பொருள்களும் உம்முடைய சரீர அமைப்பில் கொண்டவரே, அப்படிப்பட்ட உமக்கு எம்முடைய நமஸ்காரம் அப்படின்னு பட்டர் சொல்கிறார். त्वत् ब्रह्मरन्ध्र पदमीश्वर विश्वकन्त चन्दांसि केशव घनास्तव केशपासाः उल्लासि सिल्लियुगलं त्रिहिणस्य केहं पक्ष्माणि रात्रि दिवसौ सविता च नेत्रे. இதில் உலகத்தின் வேர் போன்ற ஈஸ்வரரே, துவத் பிரம்மரன் அந்திர பதமீஸ்வர, அந்தமாக, அதாவது அதனுடைய முடிவாக வேரில் நீர் தான் இருக்கேன். உம்முடைய பிரம்மரந்திரம் உச்சி தான் வேதங்கள். கேசவா, உன்னுடைய தலை மயிர் இருக்கே, அதான் மேகம். கேசவ கணாஸ்தவ கேச பாசா, பிரகாசமான புருவங்கள் தான் பிரம்மனுடைய மாளிகையாக இருக்குது. இமைகள் தான் மயிராக இருக்குது. இரவும் பகலும் கண்களாகவும் சூரியனாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதோட நம்ம இந்த விராட் புருஷ வடிவம், அதாவது 6வது தசகத்தில் 4 ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் கிருஷ்ண பரமாத்மனே நமஹ.